ஹலோ. சொல்லிட்டு தங்க. அது எனக்கு கோவிட் பாசிட்டிவ்ங்கா. எப்படா? முந்தா நேற்று டெஸ்ட் கொடுத்துருங்க. சரி. அதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேற வந்திருக்கேனா. ஓகே. அதான் ஸோ ஒரு சொல்லிடலான்ட்டு கூப்பிட்டேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போடா. அப்படியாக்கா? அது வந்தா வந்துச்சு. அதுல நீ மாஸ்க் போட்டிருந்தேல? இல்லைக்கா. நீ போட்டிருந்த மூடு. எப்படி உனக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சு? ஜிஹெச்சுக்கு போயிருந்தேண்ணா. புரியல. ஜிஹெச்சுக்கு போயிருந்தேங்க்கா. புரியல. கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு போயிருந்தேங்க்கா. எதுக்கு? ஃப்ரெண்டோட ஒரு ரிலேஷனை அப்படியே கூப்பிட்டு போறது. ஓகே. அப்பதான் அப்படியே தொத்திருக்கேன் தாங்க. அப்பதான் வீட்டுல வேற யாரா இருக்கு? நான் யார்த்தையும் சொல்லல. ஏன்டா? எனக்கு பயமா இருக்குக்கா. லூசு. அப்புறம் எல்லாரும் ப்ரிகாஷன்ல இருந்திருப்பாங்கல்ல, எல்லாரும் ப்ரிகாஷனா இருப்பாங்கல்ல. எப்படி நீ எங்க போய் டெஸ்ட் கொடுத்த? இங்க அந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கா. தனியா போய் கொடுத்தியா? தனியா தான் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போயிருந்தேனா. சரி. அப்போதான் வந்து அந்த இடத்துல ரேண்டமா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நானும் செக் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் தான் கொடுத்துட்டு அந்த மொபைலுக்கு தான் SMS வந்திருக்கு. சரி சரி, ஒண்ணு இல்ல. இஞ்சி பூண்டு சுடுதண்ணி போட்டு நிறைய குடி, சரியா? தண்ணி குடி, ஆவி குடி, போதும். அதே பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? எச்சஸ் ஸ்ப்ரெட் ஆகும், வீட்டுல எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நீ இது பண்ணீங்கன்னா உனக்கு எவ்வளவு %? 6%. டேய் எருமை மாடே. 6% இருக்குதுடா. டேய் 6%னா கொஞ்சம் ரிஸ்க். வீட்டுல சொல்லிடுற தம்பி. அப்ப நான் சொல்ல மாட்டேன், பயமா இருக்குது. டேய் பிராங்க் பண்றியா? எதை பிராங்க் பண்ணுவேன் எனக்கு தெரியாதாக்கா. நீ இதுல பண்ணுவ எனக்கு தெரியும். என்னடா? சரி நிஜமா சீரியஸா சொல்றியா? நான் என் மேல ப்ராமிஸ் ஆக்கா. ஓகேவா? அமைதியாரு. சரி நீங்க உடம்பு மட்டும் டேக் பண்ணிக்கோ. வீட்டுல தயவு செஞ்சு வீட்டுல சொல்லி சொல்றேன். அவங்க அம்மாக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டா? அக்கா வேண்டாக்கா ப்ளீஸ்க்கா. நான் சீரியஸா சொல்றேன், நான் கூப்பிட்டு சொல்றேன், நீங்க சொல்றீங்க. நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். டேய் இங்க பாரு, மத்தவங்க யாருக்கிட்டையும் நான் சொல்றது தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கிட்ட சொல்லு, சேஃப்டி முக்கியம் தான். இல்லக்கா அதெல்லாம் சொல்லாதீங்கக்கா. டேய் தம்பி நான் சீரியஸா சொல்றேன், போய் வீட்டுல யாராச்சும் கிட்ட சொல்லுடா. அதுக்கும் இதுக்கு என்னக்கா வித்தியாசம்? நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமா இருந்து போறேன்க்கா. நான் ஐசோலேட் ஆயிக்கிறேன். இப்ப ஐசோலேட் ஆனா தெரியாதா? நீ வர தயவு செஞ்சு கொண்டு போய் சொல்லிட்டு இப்ப நான் கூப்பிட்டு சொல்லிட்டா? நானே சொல்லிடுறேன். என்னன்னு காலையில் சொல்லிடுறேன். எனக்கு ஒரே த்ராட் பெயினா இருக்குது. அப்படியே நான் கொஞ்ச நாள் அப்படி ஐசோலேட்டடா இருந்துக்கிறேன். அப்படி சரி என்னமோ பண்ணு, ஆனா ஐசோலேட்டடா இரு. வேற எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இல்லையா? நீ ஐசோலேட்டர்லயே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா யாருக்கிட்டையும் போகாத, சரியா? ஓகேங்கா. உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குமாக்கா? எனக்கு ஸ்ப்ரெட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகாது, நான் வேக்சினேட்டடு. அண்ட் ஆல்சோ எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதா இருந்தா எப்பவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். இன்னைக்கு வேற நான் ஊர் உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்திருக்கேனே. பரவாயில்ல விடு. கொலை குற்றம்க்கா. அது கொலை குற்றம்க்கா. யாருக்கு தெரிய போகுது? எனக்கு வேற சோகமா இருக்குது. ஒண்ணு இல்ல, எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு? எத்தனை பேர்? நீ ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்ல எத்தனை பேரண்ட்ஸ் வந்துட்டு போறாங்க, அவங்க கொரோனாவா இருக்கு. ஒரு மிஸ் கிட்ட உங்ககிட்ட நின்று பேசிருக்கேன். அந்த என்கிட்ட இன்னொரு மிஸ் பேசினாங்க, அவங்க மாஸ்கே போடல. அப்ப நானும் மாஸ்க் போடல. நான் அவங்க கூட எவ்வளவு க்ளோஸா நின்னு பேசினேன். அது நீங்க வந்து வேக்சின் எடுத்துருக்கீங்க. டேய் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் மேல இருந்து குதிச்சிட்டா. செருப்பால அடிக்கிட்ட. நான் குதிச்சிட்டா. வந்துடாதீங்க. டேய் இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா தப்புன்னு உங்க அம்மா கிட்ட போய் கூப்பிட்டு சொல்லுவேன். அக்கா வேணாம்க்கா ப்ளீஸ்க்கா. அப்புறம் என்ன அமைதியா இரு. நீ வீட்டுல சொல்லிடுமா? துபாய்க்காரர் வந்துட்டு போனாரு, அவர்கிட்ட இருந்து யாரோ கிட்ட இருந்துச்சு. நீ வந்து ஜஸ்ட் இன்டிமேட்டாவது பண்ணிடு. இன்டிமேட்டட் பண்ணிடுறமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நாள் ஐசோலேட்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். தெரியுதுல, முடிச்சு சொல்லு. மாடி மேல ஏறிட்டு இருக்கேன். சரி பல அடிப்பேன். இப்பவே உங்க அம்மா கூப்பிட்டுட்டேன். வேண்டாம்க்கா, பயமா இருக்குக்கா. டேய் எனக்கு அழுகாட்சியா வருதுக்கா. ஐயோ சச்சின், என்னடா சச்சின் இப்படி பேசுற? இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் கோவிட் தானே. அது பயமா இருக்குல்லக்கா. என்னடா பயம்? ஒண்ணு ஆகுது சரியா? இது அவ்வளவு ஒண்ணு இல்ல. மூச்செல்லாம் அடைக்குது. அது பயத்துலடா. அந்த அப்படியே வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நீ அதெல்லாம் குத்துற மாதிரி இருக்கு. சரி அப்புறம் என்னலாம் ஆகுது? தொண்டைக்குள்ள டென்ஷனா இருக்குக்கா. சரி தொண்டைக்குள்ள குத்துறதுக்கு விக்ஸ் வாங்கி போடு. தலக ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு தலைக்கு போய் தானே ஆகணும். மாஸ்க் பண்ணிட்டு ஒண்ணாகுது. எனக்கு இன்னும் அந்த துபாய்க்காரர் மேலதான் டவுட்டா இருக்குது. இது அவங்க வீடு பக்கத்துல வந்து ஒரு துபாய்க்காரர் வந்து போயிருக்காரு. ஓகேவா? யாரோ எவரோ
நான் வேணா ஒரு லெட்டர் எழுதி உங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுறேன். என்னன்னு நீங்க கடைசியா பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருங்க. யாரு அப்பனா நீ இது என்ன நீ உனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் யோசிக்கிறது காரணம் என்ன கொரோனா தான் அப்படின்னா நீ ஏன் எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும். இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் வச்சுட்டாங்க தெரியுமா? என்னது? சச்சின் டெஸ்டட் பாசிட்டிவ் அப்படின்ட்டு. யாருக்கு வச்சா? ஜோஸ்வா வச்சிருந்தான். அவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க, என்ன ஒம்பு கிழக்காதீங்க. யார் சொன்னா உனக்கு பாசிட்டிவ்னு? என் ஃப்ரெண்டு. அவனுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். போதுமா, நீயே பரப்பி விட்டதே. ஓகேவா? ஒருத்தங்கிட்ட அவன் சொல்ல மாட்டான்னு நினைச்சு சொன்னேன். பாத்தீங்க உங்ககிட்டயே நான் சொல்றேன், நீங்க மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சு இப்பவே அம்மா கால் பண்றேன்னு சொல்லுவீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு சரி கடைசி ஆசை அப்படின்னு வேற ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தேன். நான் போய் எங்க மம்மி கிட்ட சொல்லி எங்க மம்மி வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். பிளாக்மெயில் பண்ணுவீங்கன்னு நான் காலே பண்ணிருக்க மாட்டேன்க்கா. பின்ன என்ன பேச்சு இருக்குது? நான் தான் சொல்றேன், நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ ஐசோலேட்டடா இரு, இல்லாட்டி ஜஸ்ட் இந்த ஐசோலேட்டடா இல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த ஸ்டெப்ஸ் ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ண அப்படின்னு நான் சொல்லிட்டு அது ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன். நான் என்னதான் பண்றது? சரி ப்ரிகாஷன்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கக்கா. எதுக்குடா சீன் போடுற? வாய்ஸ் தானா அப்படியே மாறுதுக்கா. ஆவி புடி. ஓகேங்கா. எந்த சுடுகாட்டுக்கு போய் பிடிக்கிறேன்? எந்த சுடுகாட்டுக்கு போய் பிடிக்கிற ஆவியா? இப்ப வீட்டுக்கு பின்னாடி சுடுகாடு தான்க்கா. சரி போய் போய் அப்படி கொண்டு போய் பறிச்சிருவாங்க. செருப்பால அடிப்பேன். எனக்கு உண்மையாலுமே பயமா இருக்குக்கா. இதுக்கு என்ன? இது ஜஸ்ட் கோவிட் தான்டா. இது காமன் எல்லாத்துக்கும். ஒரு சளி காய்ச்சல் ஃபீவர் எப்படி வருது? சரி இரு, இப்ப ஃபர்ஸ்ட் சளி காய்ச்சல் வர மாதிரி எல்லாரும் பயந்துட்டு தானே இருந்தாங்க. இல்லையேங்கா பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்ப சளி ஒருத்தங்க ஏசி ரூம்ல ஒருத்தங்க உட்காந்து சளி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. விடு அக்கா, உண்மையை சொல்லுங்கக்கா. காசுக்காக ஆசைப்படுறவனாக்கா நானு. என்னடா? சரிடா, என்னடா வளர்ற? அக்கா உண்மையை சொல்லுங்கக்கா. காசுக்காக ஆசைப்படுறவனாக்கா நானு. என்னடா? பயத்துல என்னென்னமோ வருதுக்கா. டேய் ஹலோ அக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நின்னுட்டு இருக்கா. சரி வீடியோ கால் வா. அக்கா வேண்டாம்க்கா. வீடியோ கால் வா. முட்டு அக்கா மூடிட்டு வீடியோ கால் வா. அக்கா இப்படி வல்கரா பேசாதீங்கக்கா. வாட்ஸ்அப் நம்பர் அம்மா கிட்ட இருக்குக்கா. அப்படியாடா? சரிடா தம்பி. ஏங்கா? அப்பனா இது எப்படிடா பேசிட்டு இருக்கிற? இது வந்து பட்டன் போன் கடை வச்சிருக்கிறது. அப்படியா? சரிடா தம்பி. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல சரியா? போய் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. அது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் தான் பேசிருக்காத. அதான் மெயின் டைம் என்ன படிக்க அப்படின்னு நிறுத்திட்டு. டேய் ஓவரா சீன் போடாதடா. பிரஷர் நெஞ்சு வலிக்குதா எனக்கு. இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்யூக்கா. சீன் போடாதடா. போய் ஏதாச்சும் ஸ்டெப் எடு. சரியா ப்ரிகாஷன் எடு. நீங்க கழுவி ஊத்துவீங்க. அக்கா பிளாங்க்குக்கா. அது சிக்கன் சாப்பிடும்போது தொண்டை அரைச்சிட்டு இருந்துச்சா. தெரியும்டா. இதுல வேற எனக்கு அதுதான்